ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறதுனால வர பெனிஃபிட்ஸ் பற்றியும் அதை எப்படி பழக்க போகிறோம், மண் பாத்திரத்தை எப்படி பழக்க போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே மண் பானையில் நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா நல்லா கூலாக இருக்கும். ஸோ இயற்கையாகவே இது கூலாகிறனால நமக்கு ஃப்ரிட்ஜ் எதுவும் தேவையில்லை. இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். தவிர இந்த கிளே பாட்ஸ் வந்து ஆல்கலைனாக இருக்கும். ஸோ இந்த ஆல்கலைன் கண்டென்ட் வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது பிஹெச்சை பேலன்ஸ் பண்ணி நமக்கு இன்னும் ஆரோக்கியத்தை தருது. தவிர இந்த மாதிரி மண் பாண்டங்களில் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அது வந்து ஸ்லோவாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணுது. ஸோ அதில் இருக்க ஹீட் வந்து சீராக நம்ம உணவு பண்டங்களில் போய் பரவுறனால இந்த ஸ்லோ ஹீட்டிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம உணவு சமைக்கும் போது அந்த உணவோட சுவையும் அதோட நறுமணமும் பாதுகாக்கப்படுது, இன்னும் சுவையாகவும் இருக்கும். ஸோ மண்பாண்டங்களில் நம்ம சமைக்கும் போது பார்த்திங்கன்னா உணவு இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். தவிர நீங்கள் மண்பாண்டங்களில் சமைச்சிட்டு வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி மண்பாண்டங்களில் சமைக்கிற உணவோட நியூட்ரிஷன் வேல்யூ ஹையாக இருக்குது. ப்ளஸ் இது சீப்பாகவும் இருக்குது, ஆர்கானிக்காகவும் இருக்குங்கும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மண்பாண்டங்களில் யூஸ் பண்ணலாமே. இப்போ நாங்கள் இந்த மண் சட்டியை தான் வந்து பழக்கி காமிக்க போகிறோம். புது மண்பாண்டத்தை இந்த மாதிரி தேங்காய் நார் வச்சு ஃபஸ்ட்டு தேய்ச்சிக்கோங்க. நம்ம வந்து சோப்பு போட்டு நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோன்னா இது போரஸாக இருக்கிறனால அந்த சோப்பு வந்து அந்த போர்ஸ்குள்ளே போயிடும். அதனால் சாதாரணமாக கையில் தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தேங்காய் நார் வச்சு தேய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர்டினரி பிளெயின் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சோப்பு போடாமல் தேய்ச்சி பார்க்கலாம். இப்படி தேய்க்கும் போது அது மேலே ஏதாவது கலர் பூசி இருந்தாங்க அப்படின்னா அந்த கலர் வந்துடும். அப்படி இல்லைன்னா தூசு ஏதாவது ஒட்டியிருந்தாலும் அது வந்துடும். தேய்ச்சிட்டு நல்லா கழுவிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டு நீங்கள் இந்த மண்பாண்டத்தை உள்ளே வந்து நனைச்சி வச்சிடலாம். ஒரு நைட் ஃபுல்லாக இருந்ததுன்னா ஓகே. இந்த மாதிரி முக்கி வச்சிடுங்க. ஓவர் நைட் தண்ணியில் ஊறிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் நாள் காலையில் அதை நல்லா காய வச்சிட்டோம். தண்ணி இல்லாமல் நல்லா ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி காஞ்சிடணும். இந்த மாதிரி தண்ணியில் முக்கும் போது அதோட டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சமைக்கிற பாத்திரமாக இருந்தால் ஆர்டினரி தண்ணியில் முக்கினா போதும். இப்போ நம்ம வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மண்பானை யூஸ் பண்ணுறோம், அதை ஃபஸ்ட் டைம் பழக்கணும் அப்படின்னா அதுக்கும் இதே மாதிரி தண்ணியில் போட்டால் போதும். பட் சில டைம் சில மண் வாகுக்கு வந்து ஒரு மாதிரி வாடை வரும் தண்ணியில். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு ஒரு 2 நாள் ஊற வச்சிங்கன்னா அந்த வாடை போயிடும், நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சட்டியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ள எண்ணெய் தடவி வச்சுக்கணும். அடுப்பில் ஃபஸ்ட்டு ப்ளெயினாக ஏற்றிடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவாமல் வெறும் சட்டியை டைரெக்டாக ஹீட்டில் வச்சிட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கிராக் விட்டுரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தடவி வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி பண்ண பிறகு நம்ம இந்த பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம குக்கிங்க்கு. பட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் வந்து டைரெக்டாக ஹீட்டில் வச்சிடாதீங்க. எண்ணெயோ இல்லை தண்ணியோ ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மண்பாண்டத்தில் சமைக்கும்போது எப்பயுமே ஸ்லோ ஃப்ளேம்லேயே சமைங்க, அப்போ தான் நல்லது. இந்த மாதிரி மண்பாண்டத்தை பழக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்லாம் இல்லை. ஒரே ஒரு நாளில் நீங்கள் பழக்கிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.